வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சிறுதானியத்தில் நல்லா ஹெல்த்தியான பிஸ்கெட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சிறுதானியத்தில் இன்றைக்கி வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளைச்சோளத்தை நல்லா அலசிக்கங்க. கல் மண் தூசி இருந்ததுனாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து செஞ்சுக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடித்து நல்லா அதை துணியில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. அது காஞ்ச உடனே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டிங்கனாலே போதும். ஆறின உடனே இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சளிச்சு அரைச்சி எடுக்க வேண்டியிருக்கோம். அதான் நான் இன்றைக்கி 1/2 கிலோனோட மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 1 கப்பு சோளமாவு எடுத்திருக்கேன். இதை சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணணும். அந்த பட்டரும் அந்த நாட்டு சக்கரை நல்லா கலந்துடணும். அது வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் பிளெண்டரில் இருந்தாலும் பிளெண்டரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஹேண்ட் பிளெண்டர் தான் மிக்ஸ் பண்ணேன். அது ஒட்டுறாப்பில் தான் இருக்கும் உள்ளே. ஆனால் தட்டி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அது நாட்டு சக்கரை கரைஞ்சி வரணும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக கிடச்சிருச்சு. ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு எனக்கு இது வரத்துக்கு. இப்போ இந்த குக்கீஸ்க்கு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நம்ம சளிச்சு வச்சுருக்கிற அந்த மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாவு இன்னும் அந்த ஃபார்முக்கு வரல, பிஸ்கெட் பண்ணுற ஃபார்முக்கு. அதனால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். முந்திரிக்கு பதில் நீங்கள் வால்நட் கூட சேர்த்துக்கலாம். இது 10 முந்திரியை சின்னதாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் தெளிச்சாப்பில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் பிடிச்சா நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வரணும். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி மாவும் ரொம்ப பைண்டிங் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிராம்பில் வெடிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலே போதும். மாவு இந்த மாதிரி தட்டும்போது கூட வெடிப்பு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். கையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு சின்ன ஸ்டிக்கோ இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இது டிசைன் மாதிரியே இருக்கும், வேகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது நம்ம பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கடாயை. இதுக்கப்புறம் 30 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் பிஸ்கட் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இந்த வாசனையிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. நான் மீதி இருக்கிற மாவை பிளேட்டில் வச்சு எடுத்தேன். ட்ரே இல்லாமல் பிளேட்லேயும் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு அதில் பட்டர் தடவிட்டு நீங்கள் வச்சு எடுக்கலாம். அதுவும் 30 மினிட்ஸ் தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியதுதான். எப்போவும் கடையில் வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். மாவும் நீங்கள் மொத்தமாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ தேவைப்படும் போது செஞ்சு நீங்கள் டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணும்போது பிஸ்கட் நல்லா ஆறினோன்னு தான் ஸ்டோர் பண்ணணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பிஸ்கட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.